சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரே இரவிலே அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த முதல் வரியை கவனிச்சிங்களா? மூல உரையின் ஆரம்பத்திலேயே ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு இது தூண்டுது இல்லையா? ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையில தவிக்கிற ஒருத்தருக்கு ஒரே ராத்திரியில எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்க மனசுல எவ்வளவு பெரிய ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த ஒட்டுமொத்த செய்திக்கான மிகப்பெரிய அடித்தளம். பகுதி 1. ஓரிரவு அற்புதம். அதாவது விசுவாசத்தின் அடித்தளத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்ப்போம். இப்ப இத கவனிங்க. நான் நம்புறேன். இந்த ரெண்டு வார்த்தைகள் மூலமா பேச்சாளர் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு மாபெரும் அற்புதத்தை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனேயே பார்வையாளர்கள் கிட்ட நம்பிக்கையை எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல தன்னோட அசைக்க முடியாத நம்பிக்கையை ஒரு நங்குரம் மாதிரி இங்க ஆணித்தரமா பதிவு செய்றாரு. இது கேட்பவர்களோட எதிர்பார்ப்ப ஒரே புள்ளில கொண்டு வர ஒரு பிரமாதமான உத்தி. அடுத்து பகுதி 2. சாத்தியமற்றதை எதிர்கொள்ளுதல். யதார்த்தத்துக்கும் நம்பிக்கைக்குமான முரண்பாடு. இது ஒரு செமையான சொல்லாட்சி முரண்பாடுங்க. ஒரு பக்கம் எந்த சாத்தியமே இல்ல அப்படிங்கிற இருண்ட யதார்த்தம், ஆனா மறுபக்கம் நிச்சயமா நிறைவேறும் அப்படிங்கிற அசைக்க முடியாத உறுதி. பேச்சாளருங்க யதார்த்தத்தை மறைக்கல, அதை நேருக்கு நேர எதிர்கொள்றாரு. எதுவுமே நடக்காது அப்படிங்கிற நிலைமைக்கும் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற உறுதிக்கும் நடுவுல அவர் உருவாக்குற அந்த நாடகத்தனமான இடைவெளி இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இந்த மெசேஜோட ஹைலைட்டே. பகுதி 3. வார்த்தையின் நிறைவேற்றம். அந்த பகிரப்பட்ட வாக்குத்தத்தத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அனுப்புன வார்த்தைகள். இந்த வரியை கொஞ்சம் உற்று நோக்குங்க. இது ஏதோ ஒரு மேடையில நின்னு பொதுவா பேசுற ஒரு போதனை கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லும்போது பேச்சாளர் தன்னையும் நம்மளையும் ஒரே தட்டுல வைக்கிறாரு. இது நமக்கும் அவருக்குமான அந்த இடைவெளிய முழுசா உடைச்சு நம்மளையும் இந்த உரையாடலுக்குள்ள ரொம்ப நெருக்கமா இழுத்துடுது. அப்படியே அடுத்த வரிய பாருங்க. நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். இது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அதுவரைக்கும் நிறைவேறும் வார்த்தை அப்படின்னு காத்துல இருந்த ஒரு விஷயம் இப்போ கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு நிஜமா மாறுது. இது வெறும் தத்துவம் கிடையாது, உங்க வாழ்க்கையில நீங்க நேரா பார்க்க போற ஒரு விஷயம் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. பகுதி 4. விசுவாசத்தின் வெளிப்பாடு. மனசுல இருக்கிறத எப்படி உடலால வெளிப்படுத்துறதுன்னு பாப்போம். இது எப்படி நடக்குதுன்னு இந்த 3 படிகளை பாருங்க. முதல்ல கைகளை மேல தட்டுறது, 2வது இயேசுவேன்னு பேர் சொல்லி அழைக்கிறது, 3வது முழு பலத்தோட விசுவாசிக்கிறது. இவ்வளோ நேரம் மனசுக்குள்ள மட்டும் இருந்த அந்த நம்பிக்கைய இப்போ உடல் அசைவாலும் வாய் வார்த்தையாலும் வெளிப்படுத்த கூறுறாரு. கைகளை தட்டுறது மூலமா நம்மளோட உடலையும் மனசையும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வர்ற ஒரு அற்புதமான டெக்னிக் இது. இப்போ இந்த உரையோட உச்சகட்டத்துக்கே வந்துட்டோம். அந்த வார்த்தைகளை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்றத கவனிச்சிங்களா? இப்படி அடுத்தடுத்து சொல்லும்போது அது ஒரு விதமான இமோஷனல் ஃபயரை உருவாக்குது. நம்ம மனசுல இருக்கிற சின்ன சின்ன தயக்கங்களை கூட அடிச்சு நொறுக்கி முழுசா அந்த நம்பிக்கைக்குள்ள நம்மளை அர்ப்பணிக்க வைக்குது. கடைசியா ஆமென். இது வெறும் ஒற்றை வார்த்தை இல்லைங்க. இவ்ளோ நேரம் நாம பார்த்த அந்த உணர்ச்சிகள், நம்பிக்கைகள், உடல் ரீதியான செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் வைக்கிற ஒரு பெரிய முத்திரை இது. அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற அந்த முழுமையான சம்மதத்தையும் இந்த தீவிரமான ஆன்மீக பயிற்சியோட நிறைவையும் இதை ரொம்ப அழகா குறிக்குது. இதோ நாம இந்த பகுப்பாய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். மூல உரையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஒரு கேள்வி உங்களை நிச்சயமா சிந்திக்க வைக்கும். சாத்தியமற்ற நிலையிலும் வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? மனித தர்க்கங்கள் எல்லாமே தோத்து போற ஒரு இடத்துல எந்த நிபந்தனையும் இல்லாத ஒரு முழுமையான நம்பிக்கை எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு இன்னைக்கு நாம ஆழமா பார்த்தோம். இது மனித மனதோட ஆழத்தை நோக்கி எழுப்பப்படுற ஒரு வலுவான கேள்வி. இந்த ஒரு சிந்தனையோட இந்த விளக்க காட்சி நான் நிறைவு செய்றேன். யோசிச்சு பாருங்க, தொடர்ந்து தேடுங்க.